ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். இன்றைக்கி நம்ம வாழைக்காயில் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது 2 வாழைக்காய் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு உப்பு வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 3 விசில் விட்டு குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். ப்ரெஷர் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போது இது வேகிறதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பால், தக்காளி பியூரிஃபை, இது 3 ரொம்ப மெயின். இது செஞ்சு வச்சிடணும் ஃபஸ்ட்டே. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, மசாலா, இந்த மாதிரி பொருள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு. ஆவி போனது இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நல்லா வந்துருக்குது. இது வெந்துருச்சான்னு பார்க்க கத்தியை வச்சு பார்த்தோம்னா, கத்தி உள்ளே இறக்கி பார்த்தோம்னா நல்லா இறங்கிருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் இது வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ கத்தியை வச்சு தோலை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது சூடு ஆறுறதுக்கு விட்டுடலாம். நம்ம சூடு ஆறுனதும் இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதை ஸ்மேஷர் வச்சு நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்மேஷர் இல்லைன்னா கிரேட்டரில் வச்சு துருவிக்கலாம். இது நல்லா ஸ்மேஷ் பண்ணால் தான் உருண்டை பிடிக்க நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஸ்மேஷ் ஆயிடுச்சு. இப்போது வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணதை ஒரு வெங்காயத்தை கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். புதினா ஒரு 4-5 தழை போட்டால் போதும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல. கொத்தமல்லி தழை இப்படி பொடியாக நறுக்குனது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கறி மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, எந்த மசாலா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். இது பைண்டிங் பண்ணுறதுக்கு கடலை மாவு ரொம்ப முக்கியம். அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது கலந்து கொடுத்ததை நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைஸில் உருண்டை பண்ணிக்கிறேன் நான். இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உருண்டை பண்ணதை ஆயில் நல்லா சூடானதும் அதில் இந்த உருண்டையெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கலாம். இதை திருப்பி கொடுத்துக்கலாம். அப்படியே இப்படி பொன்னிறமாக ஆனதும் எடுத்து வச்சுட்டு அடுத்த உருண்டைகளை போட்டுட்டு இதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்த பேட்சையும் போட்டுடலாம். இப்போது இதையும் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இதை இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோதான். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஆயில் 1.5 கரண்டி சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் இதில் சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, கல்பாசி 1 போட்டுட்டு இது நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம
மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை கொரகொரப்பாக அரைச்சிருக்கணும். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்படி நல்லா வதங்கி வரணும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக கறி மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன். இல்லைன்னா நான்வெஜ்ஜாக இருந்தால் மட்டன் மசாலா, சிக்கன் எந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள். சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இந்த மசாலையெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கருகாமல் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கணும். இதை இப்போது வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் அடிச்சுட்டு தண்ணி விடாமல் அடித்து வச்சுருக்கிறத இது மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி சுருளை வதங்கி வந்தால் தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது நல்லா வதக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கிறப்பயே இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சுருண்டு எண்ணெய் விட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 கப் தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருக்குது. இந்த சமயத்தில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பால், ரெண்டாவது பால் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம பொரித்து வச்ச இந்த கோலா உருண்டையை இதில் சேர்த்துக்கலாம். கோலா உருண்டை ஏற்கனவே எண்ணெயில் நம்ம பொரித்து வச்சுருக்கோம். அதனால் இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் குழம்புல கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி, கருவேப்பிலை தழை பொடியாக நறுக்குனது போட்டுட்டு ஒரு கிளறி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் கோலா உருண்டை குழம்பு திக்காயிரும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெயிட் பண்ணுங்கள்.